வணக்கம், டாக்டர் கிறிஸ்டன் லியோ. மைதா உடம்பிற்கு நல்லதா? புரோட்டா, பூரி, கேக், பிரெட், பீட்சா, பர்கர், நூடுல்ஸ், சாண்ட்விச், பிஸ்கட்ஸ், தோசை இப்படி ஏராளமான உணவு பண்டங்கள், உணவுப் பொருட்கள் மைதா மாவினால் உருவாக்குறாங்க. ஒரு பேக்கரிக்குள்ளாடி போனோம்னா மைதா மாவினால் செய்யப்படாத பொருட்கள் ரொம்பவே அரிதாக தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மைதா மாவோட பங்களிப்பு பலவிதமான தின்பண்டங்களுக்கு உள்ளடங்கி இருக்கிறது. இருப்பினும் சிலர் சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீங்க, மைதா மாவு சாப்பிட்றதுனால உடல் நலத்திற்கு தீங்கு ஏற்படும், மைதா மாவு உடம்பிற்கு நல்லது அல்ல என்று சிலர் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதே நேரங்களில் பலர் இதற்கு எதிராக தர்க்கம் செய்வார்கள். இல்லை, உடல் நலத்திற்கு ஒன்றும் செய்யாது, உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எந்த பொருட்களும் மைதா மாவில் இல்லை என்று பலர் இதற்கு எதிர்மாறாக விவாதம் செய்வார்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம், இந்த மைதா மாவு எதனால் செய்கிறார்கள், இதை எதிலிருந்து எடுக்கிறார்கள், இதனால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா என்ற கேள்வி உங்கள் மனதில் தானாக ஏற்படலாம். அதற்கான பதிலை இந்த காணொலியில் தெரிந்து கொள்வோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதல்ல இந்த மைதா மாவு எதனால் தயாரிக்கிறார்கள் என்பதை நம்ம பார்ப்போம். மைதா மாவை கோதுமையிலிருந்து தான் தயாரிக்கிறார்கள். ஸோ இந்த கோதுமையை நம்ம ஒரு முழு கோதுமையை கையில் எடுத்தோம் அப்படின்னா அதை மூணாக பிரிச்சுக்கலாம். ஒரு இடத்த ஃபர்ஸ்ட் இடம் வீட் ஜெம்ஸ். இந்த வீட் ஜெம்ஸில் நியூட்ரிஷன் இருக்கிற இடம், அந்த இடங்களில் தான் நுண் ஊட்டச்சத்துக்கள் காணப்படும். அடுத்தது பிரான். இந்த ஏரியாவில் நார்ச்சத்து காணப்படும். அடுத்த மூன்றாவது பகுதி தான் வீட் எண்டோஸ்பேம். ஸோ இந்த பகுதி தான் மைதா மாவிற்கு மட்டுமாக தனித்து பிரித்தெடுக்கிறார்கள். இந்த பகுதியில் சுகர் மற்றும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது. இதில் வேற எந்த ஊட்டச்சத்தும் கிடையாது. இந்த எந்த ஊட்டச்சத்துமே இல்லாத இந்த பகுதியை மட்டும் ஒவ்வொரு கோதுமைகளிலும் இருந்து பிரித்து எடுக்கிறார்கள். இதை அதுக்கப்புறமா ப்ளீச்சிங் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது லேசான மஞ்சள் நிறத்தில் காணப்படும். ஸோ இதை நம்ம பரோட்டாலாம் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ இது ரொம்ப சாஃப்டாகவும் தின்னாகவும் எலாஸ்டிக்கமாக இருக்கிறதுக்காக ப்ளீச்சிங் செய்வார்கள். ப்ளீச்சிங் செய்யும்போது அலாக்சின், பென்சைல் பைரோக்சைட் போன்ற வேறு சில கெமிக்கல்களை பயன்படுத்தி இதை ப்ளீச் செய்வார்கள். ப்ளீச் செய்யும்போது மாவு இன்னும் ரொம்ப மென்மையாகவும் அதோட நிறம் வெள்ளை நிறத்திற்கும் நல்லபடியான வெள்ளை நிறத்திற்கும் மாறும். அப்போது சத்துள்ள 2 பகுதியை அவர்கள் பிரித்தெடுத்து விட்டு சத்தில்லாத ஒரு பகுதியை மட்டும், இந்த எண்டோஸ்பேம் பகுதியை மட்டும் மைதா மாவிற்காக தயார் செய்கிறார்கள். சரி, இப்போ இந்த மைதா மாவினால அப்போ என்னென்ன பிரச்சனைகள் இப்படி இருக்கிறதுனால உருவாகும் என்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அசிட்டிக் இன் நேச்சர். சிலர் மைதா மாவினால் செய்த பொருட்களை சாப்பிட்டதுக்கு உடனேயும் சில நேரம் தாண்டியும் நெஞ்செரிப்பு ஏற்பட்டதை உணர்ந்திருப்பேன். பொதுவாக நெஞ்செரிப்பு பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு அவர்கள் பிரச்சனையை இது அதிகரிக்கவும் செய்யும். அதோட போனில் கால்சியம் அக்குமுலேட் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணவும் செய்யும் இந்த அசிடிக்கான ஃபுட். அதே நேரத்தில் வாத சம்பந்தமான பிரச்சனைகளை உருவாக்க வழிவகை செய்யும் இந்த அசிடிக் ஃபுட். ரெண்டாவது பிரச்சனைன்னு பார்க்கும்போது டைஜஸ்டிவ் இஷ்யூஸ். இது மெட்டபாலிசத்தை ரொம்ப ஸ்லோவாக்கும். ஸோ பவுவல் மூமெண்ட்ஸ், நம்மளுடைய இன்டெஸ்டைன், சிறுகுடல் பெருங்குடல் மூமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதனால் மலச்சிக்கல் உருவாகும். பல பேர் ஒரு நாளைக்கு முன்னாடி பரோட்டா போன்ற பல உணவுகள் சாப்பிட்டுட்டு மறுநாள் எழும்பும்போது அவங்களால மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறத பலர் சொல்லுவாங்க. ஸோ இதற்கு காரணம் இதில் இருக்கிற பலவிதமான கெமிக்கல்ஸ் இந்த பிரச்சனையை உருவாக்குது. அதோட இதில் நார்ச்சத்து மிகவும் குறைவாக இருக்கிற காரணத்தினால் மலச்சிக்கல் ரொம்பவே அதிகரிக்குது. அடுத்தது நியூட்ரிஷன் டிஃபிஷியன்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம ஒரு உணவு எதுக்கு சாப்பிட்றோம்னு பார்க்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான நுண் ஊட்டச்சத்துக்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம உணவை சாப்பிட்றோம். இப்போ இந்த பரோட்டாவில் நம்ம பார்க்கும்போது எந்த ஊட்டச்சத்துமே இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்தில் நம்ம தொடர்ச்சியாக இதே ஊட்டச்சத்து குறைவான உணவுகளை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடினால் பல நோய்கள் ஏற்பட வழிவகை செய்யும். ஏனென்றால் நமக்கு பசி பூர்த்தியாகிடும். நம்ம ஏதோ ஒரு உணவு சாப்பிட்றோம் அப்படின்ற விதத்தில் பசி பூர்த்தியாகிடும். ஆனால் உடம்பிற்கு உள்ளாடி ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே வரும். அடுத்ததுதான் இதில் உள்ள ஒரு அலாக்சின் என்ற ஒரு முக்கியமான வேதிப்பொருள் இந்த ப்ளீச்சிங்க்கு சேர்க்குறாங்க. இந்த அலாக்சின் என்ற வேதிப்பொருள் நம்முடைய பேங்க்ரியாஸ், இந்த டயபெட்டிக் நோய் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது இந்த பேங்க்ரியாஸ் தான். இந்த பேங்க்ரியாஸ் இன்சுலின் என்ற ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். இந்த இன்சுலின் தான் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவாக இருக்கிறதுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கும். ஸோ இந்த பேங்க்ரியாஸில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போது இன்சுலின் போதுமான அளவில் செக்ரேட் ஆகாது. இதன் மூலம் சர்க்கரை நோய் அதிகமாகும், சர்க்கரை ரத்தத்தில் அதிகமாகும்.
இங்கே இந்த அலோக்சின் என்ற வேதிப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேங்க்ரியாஸில் இருக்கிற பீட்டா செல்ஸ், இந்த பேங்க்ரியாஸுக்கு உள்ளாடி இருக்கிற பீட்டா செல்ஸை வந்து குறிப்பாக அழிக்குது. ஸோ இதனால் தொடர்ச்சியாக வந்து இந்த மைதா மாவில் உருவாக்கப்படுகிற உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது சர்க்கரை நோய் உருவாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்தது பென்சைல் பெராக்சைடு. இதுவும் வந்து இரண்டாவதாக ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல் ஆகும். இதுவும் வந்து ப்ளீச்சிங்காக வந்து இதில் வந்து சேர்க்குறாங்க. மாவு வந்து மிகவும் வெண்மை நிறத்தில் இருக்கிறதற்காக வந்து இந்த பென்சைல் பெராக்சைடு வந்து இது பொதுவாக வந்து இதில் சேர்க்குறாங்க. நம்ம முடிக்கு போடுகிற டைஸ்லையும் வந்து இந்த பென்சைல் பெராக்சைடு வந்து சேர்க்குறாங்க. ஸோ இந்த பென்சைல் பெராக்சைடை வந்து டைலூட் பண்ணாமல் அப்படியே ஒரு கான்சன்ட்ரேட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம தீ எதுவும் கொடுக்காம தீ பற்ற அளவுக்கு தன்மை உடையது வந்து இந்த பென்சைல் பெராக்சைடு. இது வந்து ஒரு கேர்சினோஜெனிட்டிக் தன்மை உடைய ஒரு கெமிக்கல். இதனால் வந்து கேன்சர் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தொடர்ச்சியாக வந்து இந்த மைதா பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணி வந்தோம்னா கேன்சர் உருவாக வாய்ப்பை உருவாக்குகிறோம். அடுத்தது அதர் கெமிக்கல்ஸ். நமக்கு வெளியே தெரியாமல் பலவிதமான வேறு சில கெமிக்கல்ஸையும் இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து தெளிவாக வந்து இன்னும் குளோரின், ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸுக்கு வந்து பல விதமான கெமிக்கல்ஸை வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து பயன்படுத்துகிறார்கள். இதனாலேயும் வேறு பல பக்க விளைவுகள் வந்து நெடு நாட்களுக்கு எடுக்கும்போது தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது இருதய சம்பந்தமான நோய்கள். இது வந்து எல்டிஎல் என்ற கெட்ட கொழுப்பை உடம்புல வந்து கூட்டுவதற்கு வாய்ப்பை உருவாக்குது. இதனால் வந்து இருதய சம்பந்தமான நோய்கள் உருவாக வழிவகை செய்கிறது. அதோட வந்து இரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்கிறது. இது மேலும் சர்க்கரை நோய் வர வழிவகை செய்கிறது. இது மூன்றுமே வந்து இருதயத்திற்கு மிகவும் ஒரு ஆபத்தான நிலையை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள். இவை மூன்றையும் வந்து இந்த மைதா சம்பந்தமான பொருட்கள் வந்து உருவாக்க வழிவகை செய்கிறது. அடுத்தது உடல் பருமன். இந்த மெட்டபாலிசத்தை வந்து ரொம்ப ஸ்லோவாக்கும்னு சொன்னேன். இதனால் உடம்புல வந்து மெட்டபாலிசம் வந்து ரொம்பவே ஸ்லோவாகும். இன்னும் கெட்ட ஃபேட்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகவும் வழிவகை செய்யும். இதனால் வந்து உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடல் எடை ஏற்கனவே அதிகமாக இருப்பவர்களுக்கு மேலும் ஒரு பாரமாக மாற ஆரம்பிக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம மொத்தமாக பார்த்தோம்னா இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பிற்கு கேடு செய்ய ஒரு வழிவகை செய்கிறது வந்து இந்த பரோட்டா மற்றும் இந்த மைதா மாவினால் உருவாக்குற பொருட்கள். அதே நேரத்தில் வந்து இந்த கோதுமையை நம்ம பார்க்கும்போது இவை வந்து எதுவுமே பிரித்து எடுக்காமல் முழு கோதுமையை வந்து அரைத்து அப்படியே எடுக்கிறதுனால இதில் வந்து அதிக அளவில் வந்து நார்ச்சத்து மற்றும் நுண் ஊட்டச்சத்துக்கள் வந்து காணப்படுது. இது உடல் நலத்துக்கு மிகவும் தேவையானது. கோதுமை உடல் நலத்திற்கு மிகவும் ஒரு நன்மை பயக்கிறது மற்றும் உடம்பிற்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு உணவு. மேலும் இந்த கோதுமையில எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணப்படலை. ஸோ கோதுமை சேர்த்த உணவுகளை வந்து தொடர்ச்சியாக சாப்பிட்டு வாருங்க. இந்த மைதாவில் சேர்க்கிற உணவுகளை வந்து முடிந்தவரை குறைத்து உங்கள் உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த கோரிக்கையுடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களை வந்து சந்திக்கிறேன்.